தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மத்தேயு 17:27 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து. நாம் அவர்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது. வரி கேட்கிறார்கள், வரி கேட்கிறவர்களுக்கு நாம் இடரலா இருக்கக்கூடாது. அர்த்தம் என்ன சொல்றாருன்னா, சீமோனை பார்த்து, சீமோனே வரி யாரிடத்தில் வாங்குகிறார்கள்? அந்நியரிடத்திலா பிள்ளைகளிடத்திலா? சீமோன் சொல்லுகிறார், அந்நியரிடத்தில். அப்படியானால் நாம் அவருடைய பிள்ளைகள், ஆகவே நாம் செலுத்த வேண்டுவதில்லையே என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ இப்படி வரி செலுத்துன்னு சொல்றாரு பாரு. அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஆக யூதர்கள் ஆலயத்துக்கும் வரி செலுத்தினார்கள், அரசாங்கத்து ரோமர்களுக்கும் வரி செலுத்தினார். ஆக அப்படி இந்த இரண்டு விதமான வரி குறித்து தான் கர்த்தர் இங்கே பேசுகிறார். நீங்கள் மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் 21 வாசித்து பார்த்தீங்கன்னா, ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கு செலுத்த வேண்டும், நாங்கள் வரி செலுத்த குறித்து திட்டமாக பேசுறதை நம்ம பார்க்குறோம். இன்று இதை கேட்குற கர்த்தர் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க சுதந்திரம், நமக்கு கொடுத்திருக்க அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது. நான் அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், எனக்கு இந்த அதிகாரம் இருக்கு, நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி, ஆக நாம் நம்மை வேறுபடுத்தி கொண்டு வித்தியாசமாக வாழக்கூடாது. ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற நாளெல்லாம் இந்த உலகத்தில் நாம் யாருக்கும் இடரலாயிராதபடி வாழ வேண்டும், சுவிசேஷத்துக்கு தடையில்லாதபடி வாழ வேண்டும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிற அதிகாரங்கள், சுதந்திரம் எல்லாவற்றையும் சரியா நம்ம பயன்படுத்தணும் பாருங்க. ஆக மேலான அதிகாரத்துக்கு அரசாங்கத்தை ஒத்துழைக்க வேண்டும், வரி செலுத்த வேண்டிய விஷயத்தில் வரி செலுத்தணும், கடமை நம்ம செய்யணும் பாருங்க. நல்ல பொறுப்புள்ள குடிமகன்களாக இந்த உலகத்தில் வாழணும் பாருங்க என்று ஆண்டவர் இயேசு கட்டளையிடுகிறார். ஆகவே அறிந்த தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை உண்மையா இருக்க வேண்டும். அதற்கு நல்ல முன்மாதிரி நமது ஆண்டவர் இயேசு. உலகத்தில் வாழும்பொழுது நம்ம யாருக்கும் இடலாயிராத பொழுது நேரத்தில் இந்த உலகத்தில் ஆண்டவரோடு ஆண்டவருக்காக வாழ வேண்டும். அவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலைதோறும் கர்த்தருடைய மகிமை வீடியோவை உங்கள் ஸ்மார்ட் போனில் தினந்தோறும் பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8778504502. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.